ஹாய், உங்கள் நேம்ங்க? பிரபிஷா. உங்களுக்கு ட்ரீம் பிளேஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஃபியூச்சரில் இந்த இடம் எனக்கு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் பிளேஸ் இருக்குல்ல, அது எந்த இடம் சொல்ல முடியுங்களா? அது ஆக்சுவலி இந்தியாவுக்குள்ளவே ரிஷிகேஷ்னு പറഞ്ഞ ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே ஸ்பிரிச்சுவல் எல்லாமே கொஞ்சம் இங்கே அட்வென்ச்சர்ஸ் பண்ணுற குறை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். அங்கே போகணுன்னு. அங்கே போனாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல்ஸ் பேசுனா அப்படியெல்லாம் இல்லை, லிசன் பண்ணுறதுக்கு பிடிக்கும். லிசன் பண்ணுறது. நீங்கள் ரீசெண்டாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? எங்கேயாவது லாஸ்ட் டைம் லடாக் போயிருந்தேன். லடாக் போயிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அங்கே மோஸ்ட்லி மிலிட்ரி கேம்ப்ஸ் தான் இருக்கும். மிலிட்ரி அண்ட் ப்ளஸ் புத்திசம். அங்கே அது கொஞ்சம் புத்திசம் ஸ்டூப்பாஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் எங்கே? அங்கே நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணது அங்கே நல்ல ஸ்னோவாக இருந்துச்சு. அங்கே ஸ்னோ பார்க்க அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்னோ பார்த்தேன். ப்ளஸ் வேறு கோ கார்ட்டிங் பண்ணேன். ரிவர் ராஃப்டிங், சாரி நாட் கோ கார்ட்டிங், ரிவர் ராஃப்டிங். ரிவர் ஓகே. இப்போ அங்கே இருக்கிற ஃபுட் ஸ்டைலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா? எப்படி இருந்துச்சு அங்கே ஃபுட் ஸ்டைல்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குயிசீனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஹில் ஸ்டேஷன்ஸில் எங்கள் மேகி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணி உங்களுக்கு குக் பண்ணி சார் மறுபடியும் உங்களுக்கு அந்த இடம் சுற்றி பார்க்கணும் ஆசையாக இருக்கா? அஃப்கோர்ஸ். இப்போ பேங்காங் லேக் நல்ல சீனிக் ஏரியா. நீங்கள் இப்போ போனீங்களே அங்கே, அப்ராக்சிமேட்டாக பட்ஜெட் வைஸ் எல்லாம் எவ்வளோ நாள்? பட்ஜெட்டு நான் அப்பா கூட போனேன். நான் சிங்கிளாக போகல, ஃபேமிலியாக போனப்போ ஒரு 40,000 எல்லாம். 40,000. சிங்கிளாக போகணுன்னா ஐ திங்க் அதை விட கம்மியாக போக முடியும்னு நினைக்கிறேன். லைக் இஃப் யூ ஆர் கோயிங் வித் அ குரூப். ஓகே. ஆனால் ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணி? 4 days. 4 days. தேங்க்யூ ஸோ மச் ஆல்.